ஹாய் buddies, this is Khaja Volga Grade இருந்து. இன்னைக்கு சனிக்கிழமைங்க. கையில் பையோட கிளம்பியாச்சு. எங்கே போகணும் உங்களுக்கே தெரியும். வீக்கெண்டில் ஸோ அங்கே தான் வந்திருக்கோம், வேறு எங்கேயும் இல்லைங்க. ரீனக் அப்படின்னு சொல்லப்படுற சந்தைக்கு வந்திருக்கோம். நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா பழ மார்க்கெட்டு, காய்கறி மார்க்கெட்டு, மீன் மார்க்கெட்டுன்னு தனித்தனியாக இருக்கும் மார்க்கெட்டு. இங்கே வந்து ரஷ்யாவில் வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே ஒரே இடத்துல சேர்ந்து அதுக்கு பேர் வந்து ரீனக்கு. அங்கே தான் வந்திருக்கோம். இங்கே வந்து இருக்கக்கூடிய பொருட்களின் விலைவாசிலாம் உங்களுக்கு எவ்வளோ அப்படின்னு காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு விலாகு. ஸோ வாங்க அங்கே போயிட்டு நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் வீட்டில் சமைச்சு சாப்பிட்லாம். அப்படியே நீங்களும் பாருங்கள். வீடியோ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அக்காங்க ஜாலியாக சிகரெட் அடிச்சிட்ருக்காங்க. நம்ம அதை கண்டுக்க வேணாம், அதெல்லாம் இங்கே சகஜம். ரீனக்குன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக இது ரஷ்யனில் இருக்குது, இது பேர் ரீனக்கு. இங்கே போனால் நமக்கு A to Z எல்லாமே கிடைக்குங்க. இவர் நம்மளுடைய நண்பர், எப்போவும் இங்கே தான் வாங்குவோம் மீன். இது வந்து ஃப்ரீசர் பாக்ஸில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கடல் மீன்கள் எல்லாமே இங்கே இப்படி தான் கிடைக்கும். ஏன்னா கடல் வந்து இங்கே கிட்டக்க கிடையாது, அதனால். இது உங்களுக்கு தெரியும், கெண்டை மீன். ஆனால் பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, நல்ல பெரிய சைஸாக. சைஸ் பெருசாக இருக்க அதுக்கு ஒரு ரேட்டு. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து தனி ரேட்டு. அவங்களே வெட்டி க்ளீன் பண்ணி கிலோ 2000 ரூபாய், 650. ஸோ இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யர்கள் வந்து பெரும்பாலும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த நம்ம வந்து இது வந்து கருவாடுன்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்திங்கன்னா கருவாட்லேயும் இல்லாமல் மீன்லேயும் இல்லாமல் ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பக்குவத்தில் இருக்கும். நிறைய பேர் ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது அப்படியே வாங்கி தோலை உரிச்சிட்டு சாப்பிடுவாங்க பச்சையாக. சில பேர் நார்மலாகவே சாப்பிடுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி நான் பார்க்கும்போது ட்ரிங்க்ஸ் பண்ணும்போது தான் சாப்பிட்றாங்க. உயிர் மீன் வளர்க்குறாங்க உள்ள. நமக்கு வேணும்னா உயிர் மீன் அப்படியே வாங்கிக்கலாம். தலை என்ன தலை, எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா தலை. இது வந்து பார்த்தீங்கன்னா மீனோட முட்டைங்க. ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக தருவாங்க. 500 ரூபா கிலோ. வேணும்னா வாங்கிக்கலாங்க. ஸோ எடுத்தோன்னே மீன் இது தாங்க நம்ம ஓல்கா நதியில் இருக்கக்கூடிய மீன். ரஷ்யனில் சுதாக் அப்படின்னு சொல்லுவாங்க, தெரியுதுங்களா. நம்ம ஓல்கா நதியில் வாழ்கிற மீன் இது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரு முள் மட்டும்தாங்க இருக்கும். அப்படியே கேக்கு மாதிரி இருக்குங்க மீன், செம்ம டேஸ்ட்டாக. ஸோ மீன் பார்த்தாச்சு. நம்ம அடுத்து இறைச்சி செக்ஷன் போவோம். யாருக்காவது இறைச்சி பிடிக்காது அப்படின்னா இந்த ஏரியா மட்டும் ஸ்கிப் பண்ணி விட்டுருங்க. எடுத்தோன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆட்டுக்கறிங்க. வாங்க ரேட்டு கேட்கலாம். Хорошо. Сколько стоит мясо баранина? Да. Это 1000, это 600. По 600, вот. இது வந்து கிலோ 600 ரூபாயா. இது வந்து இது வந்து 1000 ரூபாயா. இது வந்து மாட்டு இறைச்சி. ஆட்டுக்கறி வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வந்து 1000 ரூபாயில் இருக்குது. அந்த தொடை பீஸ் பார்த்தீங்களா, அது வந்து கிலோ 1000 ரூபாங்க. கொஞ்சம் எலும்பு பீஸாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிலோ வந்து 600 ரூபா. அதே மாதிரி பீஃப் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கிலோ வந்து 650 ரூபா. அப்புறம் பன்றி இறைச்சி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து 550 ரூபா. இந்த மாதிரி எல்லாத்தையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம ஊரில் வந்து பார்த்திங்கன்னா எலும்பு கறி தனிக்கறி கிடைக்கும். இங்கே வந்து அப்படி கிடையாது. கழுத்து கறினா அதுக்கு ஒரு ரேட்டு, கால்னால் அது ஒரு ரேட்டு. அந்த பார்ட்டு எந்த பார்ட் வேணுமோ அதுக்கு தனித்தனி ரேட்டு போட்டு சேல் பண்ணுறாங்க. ஓகே, நம்ம அடுத்து வந்து போகலாம்.
இது வந்து ஃபுல்லாக டெய்ரி ப்ராடக்ட்ஸுங்க. பால், தயிர், இது எல்லாமே சூப்பர் மார்க்கெட்லேயே கிடைக்கும். பட்டு இங்கே வர்றவங்க கையோடு அப்படியே வாங்கிட்டு போயிடுவாங்க. அதனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சாவி பார்த்தீங்கன்னா காய்கறியெல்லாம் வெட்டி ஊற வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, வினிகர் மாதிரி லிக்விடில் வச்சு ஊற வச்சுருப்பாங்க. இது வந்து ஏன் இப்படி யூஸ் பண்ணுறாங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரஷ்யாவில் வந்து இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னலுங்க. எப்படி ட்ரெடிஷ்னல் ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வின்டர் டைம்லலாம் வந்து ஒரு சில காய்கறி கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி டைமில் வந்து இதை வந்து இந்த மாதிரி டப்பாவில் அடைச்சி சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஒரு லிக்விடு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக லிக்விடு ஊற்றி இந்த மாதிரி வச்சு சாப்பிடுவாங்க எல்லா காயுமே. அது காலப்போக்கில் எப்படி ஆயிடுச்சுன்னா எல்லா டைமிங்லையும் கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவங்களுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு பழகி பிடிச்சிருச்சுங்களா. தர்பூசணிலாம் இருக்குது பாருங்கள், அவங்களுக்கு சாப்பிட்டு சாப்பிட்டு பிடிச்சிருச்சுங்களா. அதனால் இப்போ வந்து எல்லா டைம்லையுமே இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபுட்டாக எல்லா கடையிலுமே எல்லா டைம்லையும் கிடைக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஆனால் முன்னாடி இது ஆக்சுவலாக பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்னோ டைமில் வந்து விளையாத காய்கறிகளை இந்த மாதிரி சம்மர் டைம்லேயே அதை வந்து ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. கறியை அரைச்சி இதை வந்து ஸ்லைஸ் பண்ணி ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு சாப்பிடுவாங்க. நம்ம கோலா கறியெலாம் செய்வோம்ல, கறி அரைச்சி கோலா குழம்புலாம் செய்வோம்ல, அந்த மாதிரி கறியை அரைச்சி இந்த மாதிரி ஒரு ஷேப்பு கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, இதை ஸ்லைஸ் பண்ணி அங்கே ஸ்லைஸ் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, கட்டமாக ரவுண்டாக, அந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி ப்ரெட்டுக்கு நடுவில் வச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இப்படி தான் லோக்கல் மார்க்கெட் உள்ளுக்குள்ளே இருக்கும் ரீனக்கு. ஒரு ரீனக் மினிமம் இந்த செட்டப்பில் தான் இருக்கும். இது இல்லாமல் நட்ஸு இந்த இருக்கு பாருங்க, நட்ஸு, டேட்ஸு. டேய் எங்கடா சைக்கிள் ஓட்டிட்டு வந்துட்டு இருக்க. பாதாம், வால்நட்டு, ஸோ நட்ஸ் ஐட்டம்ஸும் இருக்குது. அடுத்து இங்கே தேனுங்க. எல்லாமே நேச்சுரலாக அவங்க வந்து ரெடி பண்ணுறது தேன். நெருப்பு கோழி, சிக்கன் பிரெஸ்ட் பீஸ் மட்டும், நாட்டுக்கோழி, அப்புறம் அது ஈரல், ஸோ எல்லாமே இருக்குங்க. ஒரு ரீனக் வந்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லா ஐட்டமும் கிடைக்கும். இந்த ஸ்வீட் ரொம்ப ஃபேமஸுங்க, ஹல்வான்னு சொல்லுவாங்க. இருங்க காட்டுறேன். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். நம்ம ஊரில் வந்து எந்த ஸ்வீட்டை சொல்லலாம் அப்படின்னா, சந்திரகலா மாதிரி இருக்கும் இந்த டேஸ்ட். இது ஸோ இது எல்லாம் தான் ரஷ்யாவில் லோக்கல் மார்க்கெட்டில் மினிமம் இருக்கும். மீன் ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு எடுத்து வெளில வச்சுருக்காங்க. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு இது பாருங்கள், டர்க்கி கிலோ 230 ரூபாங்க. சூப்பராக இருக்கும் பிரியாணி செஞ்சிங்கன்னா. அதில் மண்டி பிரியாணி செஞ்சு சாப்பிட்ணும், ஒரு நாள் பிளானு பண்ணுவோம். இங்கேருந்து பார்த்தீங்களா, இது வந்து கறி உகோல்னு சொல்லுவோம்ல, உகோல்னு சொல்லுவாங்க ரஷ்யனில். நம்ம வெளில போயிட்டு கிரில் சிக்கன்லாம் போட்டு ரிவர் சைடு உட்காந்து சாப்பிட்ணும் அப்படின்னா இந்த உகோல் எடுத்துகிட்டு போயிட்டு கறி எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு நெருப்பை மூட்டி சிக்கனை சுட்டு சாப்பிட வேண்டியதான். தக்காளி விலை தெரியுங்களா, இப்போ கிலோ 145 ரூபாங்க. பட் ஆனால் நான் இங்கே வாங்க மாட்டேன். இங்கேயும் சூப்பர் மார்க்கெட்லேயும் ரேட்டு பார்ப்பேன், எது ரேட்டு கம்மியாக இருக்கோ அங்கே தான் வாங்குவேன். இந்த பாட்டிக்கிட்ட தான் இப்போ நம்ம வாங்குவோம். பிடிச்ச பாட்டி, எல்லாமே ஆஃபரில் தருவாங்க. ட்ரெஸ்ஸு பார்த்தீங்கன்னா நம்மளை பார்த்தோன்னே அடையாளம் கண்டுட்டாங்க. ஏன்னா நம்ம அடிக்கடி இங்கே வந்து வாங்குவோம். உருளைக்கிழங்கு பாருங்க எவ்வளோ சின்ன சின்னதாக இருக்குன்னு அழகா.
Сколько стоит? Вот это на 50 рублей. Ага. இது வந்து 50 ரூபா புதினா. Нормально? Да, нормально. அப்புறம் வந்து கொத்தமல்லி வாங்கணும். И сейчас окину, чтобы подешевле. எப்பவும் இங்கே தான் வாங்குவோம். Сейчас. ரொம்ப நல்லவங்க அந்த பாட்டி. Через 10-15 минут. Здрасте. Здрасте, закончился. Представляете? Лаваш. Какая сегодня? Вот так, нормально? Да. А кинзочка у нас на 40 рублей. Хорошо. 90 рублей. Хорошо. Карта. அது வந்து கொத்தமல்லி வந்து 40 ரூபா அந்த மிஷினில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து 40 ரூபாங்க, அது வந்து 50 ரூபாங்க, ரெண்டு சேர்த்து 90 ரூபா பே பண்ண சொல்கிறாங்க. Зелененько. ஸோ இதில் தான் பே பண்ணணும். படி ஸ்ரீநகர்லேருந்து கிளம்பியாச்சு. இப்போ தக்காளி வாங்குறதுக்காக எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு நமக்கு தெரிஞ்ச இன்னொரு பாட்டி கடை ஒன்று இருக்குங்க. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு ரேட் இருக்கும், ரீநக்கில் ஒரு ரேட் இருக்கும், இந்த மாதிரி கடைகளில் ஒரு ரேட் இருக்கும். ஸோ நான் 3 இடத்தையுமே பார்ப்பேன். பார்த்துட்டு எங்கே ரேட்டு கம்மியாக இருக்கோ அங்கே தான் தக்காளி வாங்குவேன். நம்ம ஊர் மாதிரி 30 ரூபா 40 ரூபாய்க்கு கிடச்சிச்சின்னா பிரச்சனை இல்லை. இங்கே எல்லாம் 300 ரூபா 400 ரூபான்னு சொல்லுவாங்க. இப்போ சம்மர் ஸ்டார்ட் ஆயிருக்கறனால ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸோ இங்கேயும் எவ்வளோன்னு பார்ப்போம். அங்கே 140 ரூபாய்க்கு பார்த்தேன், இங்கே எவ்வளோன்னு பார்ப்போம். பார்த்துட்டு எது நமக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 180, ரீநேக்கில் 140, இங்கே எவ்வளோன்னு பார்ப்போம். இங்கே ரேட்டு இங்கே கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கே எடுத்துருவோம், இல்லைன்னா நம்ம ரீநேக்லேயே போய் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட வேண்டியதான். இவங்களும் நமக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க. இப்போ இங்கே தான் வந்து வாங்குவோம். Спасибо, моя хорошая. Хороший торговец. Здравствуйте. Здравствуйте. Как дела? Спасибо, как у вас? Да, хорошо. Что-то вас давно нет у нас. Да. Я думала, вы уже в Венде. Не, в Индии идет. இங்கே தக்காளி 180, இந்த தக்காளி 180. Это помидор откуда? Азербайджан. அசர்பைஜான். இது வந்து அசர்பைஜான் பமிதோருங்க, சாரி அசர்பைஜான் தக்காளி. இது பமிதோருங்கிறது தக்காளி ரஷ்யனில். Тоже, да? Да. Нет, это, по-моему, Дагестан, Чечня. Вот это с наклейки все Азербайджан. Хорошо. Вот это мелкий Россия, экокультура. Это килограмм? Килограмм 150, да? Да. Вот по 100, 160. இதெல்லாம் வந்து இது கொஞ்சம் அடிப்பட்ட தக்காளி, இதெல்லாம் எடுத்து வச்சு 100 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஸோ பார்த்தீங்களா எவ்வளோ வேரியன்ட் இருக்குது பார்த்தீங்களா தக்காளியில். அசர்பைஜான் தக்காளி இருக்குது, கஜகஸ்தான் தக்காளி இருக்குது, ரஷ்ய தக்காளி இருக்குது, எல்லா தக்காளியும் இங்கே வச்சுருக்காங்க. எல்லாமே அது ரேட்டு சம்மருக்கு ஏற்ற மாதிரி வின்டருக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதுவும் மாறுறது வந்து பார்த்திங்கன்னா 3 இடத்துல நம்ம செக் பண்ணணுங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வாங்கியிருக்க பாருங்க கிலோ 100 ரூபாய்க்கு இந்த மாதிரி தக்காளி வாங்க முடியும். நீங்கள் போனோடனே டக்குன்னு எடுத்தீங்க அப்படின்னா ரேட்டு கூட இருக்குங்க, 250 300ன்னு. ஸோ இந்த மாதிரி நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 இடத்துல வந்து தேடி போய் பார்த்து வாங்கினோம்னா ரேட்டு கம்மியாக வாங்கலாம். ஓகே படிஸ், நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே ரீநக்லேருந்து வாங்கியாச்சு. வீட்டுக்கு போயிட்டு சமைச்சு சாப்பிட்டு சனிக்கிழமை என்ஜாய் பண்ணிட வேண்டியதான். நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.